अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. हरि ओम्. ஓம் நமோ பகவதி ராமகிருஷ்ணா. இன்று நாம் பார்க்க போவது ஒரு விஷயத்தை பற்றி. இப்போ தான் நம்ம ஊட்டி சுவாமிஜியோட ஒரு பேச்சு கேட்டோம். மிகவும் மிகவும் அருமையாக பக்தி என்பதை பற்றி அவர் சொன்னார் நமக்கு. இந்த பக்தியில் பலவிதமான முறைகள் இருக்கின்றன. எப்படி அவர் சொன்னார் இல்லையா, சாண்டில் ரிஷி என்ன சொல்லியிருக்கார், அவருக்கு முந்தைய ரிஷி முனிகள் ஒவ்வொருத்தராக பேர் சொல்லி பராசர் முனியிலிருந்து அவர் மேற்கோள் காட்டினார். இப்படி தான் பக்தி, இதுதான் பக்தி, இதுதான் பக்தி என்று. கடைசியில் நாரதரோட பக்தியை பற்றி சொல்லியிருக்கார். நாரதருடைய பக்தி தான் கலிகாலத்துக்கு சிறந்தது அல்லது உகந்தது என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அடிக்கடி கூறுவார். அதனால் ராமகிருஷ்ணரோட பக்தியும் அவர் போதித்த பக்தி முறையும் நாரதர் போதித்த பக்தி முறையிலையும் அதிக வேறுபாடு கிடையாது. பல இடங்களில் இருவரும் ஒன்றாக சிந்தித்திருக்கிறார்கள் என்று நமக்கு புரிகிறது. ஆனால் அந்த பக்தியை வளர்ப்பதற்காக நாம் ராமகிருஷ்ணரை பற்றி நாம் மனதில் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று கடைசியாக அவர் சொன்னார். குருதேவர் நமது உள்ளத்தில் இருக்கிறாள், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா தெய்வம் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. அந்த தெய்வத்தை தான் நாம் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ரூபத்திலும் நாமத்திலும் வணங்குகிறோம். தெய்வம் என்பது ஒன்று தான் இல்லையா, இறைவன் ஒன்று தான், அதில் பல கிடையாது. ஆனால் பல ரூபங்களில் பல நாமங்களில் அது வெளிப்படுகிறது. அது நமக்கு பிடித்த ஒரு பெயர் நாமம் என்னவென்றால் அது ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அந்த ரூபத்தில் அவரை நாம் இதயத்தில் வைத்து வழிபடுகிறோம். இந்த பக்தி முறையில் பார்க்கும்போது நமது தமிழ் பக்தி இலக்கியங்கள் ஒரு அருமையான விஷயத்தை சொல்கின்றன. நாமமும் ரூபமும் கலந்த ஒரு உருவத்தை நாம் மனதில் எண்ணும்போது அந்த பகவானின் ரூபத்தில் எந்த பாகத்தில் நாம் மனதை செலுத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வி வருகிறது. இப்போ குரு மகாராஜை நான் நினைக்கிறேன்னு வச்சுங்க மனசில். குரு மகாராஜ கண்களை மாத்திரம் நினைக்கலாமா, இல்லை அவர் புருவத்தை நினைக்கலாமா, இல்லை அவரோட மூக்கு பார்க்கலாமா, இல்லை அவரோட கைகள் இதுக்கு இணைச்சி வச்சுருக்கார் இல்லையா அதை பார்க்கலாமா, இல்லை கால்களை பார்க்கலாமா? அப்படிங்கிற போது அந்த டவுட் வரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நமது சாஸ்திரங்கள் தமிழ் சாஸ்திரங்கள் சொல்லுகிறது அவருடைய திருவடிகளை நினை அப்படிங்கிறது. இந்த திருவடிகளுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கான். நீ முகத்தை விரும்புகிறியோ இல்லையோ, பார்க்குறியோ இல்லையோ, அந்த காட்சி அவசியம் இல்லை. ஸ்ரீமன் நாராயணன் உன் முன்னால் வந்து எதிரில் நின்னா உன்னுடைய மனம் உன்னுடைய கண்கள் எங்கு போகணும்? அவருடைய திருமேனியை பார்ப்பதற்கு அவசியம் இல்லை, அவருடைய திருவடிகளை பார்த்தாலே போதும் என்று சொல்லப்படுகிறது. அந்த திருவடிகளுக்கு அவ்வளவு பவர், அவ்வளவு ஸ்ட்ரெங்க் இருக்குது. அந்த திருவடிகளில் நாம் ஒரு தடவை போய் அங்கு அமர்ந்து விட்டால் நமக்கு மோட்சம் கிடைத்த மாதிரி, அதுதான் முக்தி என்று சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம தமிழ் சாகித்யத்தை பற்றி சொன்னேன் இல்லையா, பக்தி இலக்கியத்தில் பெரிய புராணம் அது ஒரு பெரிய இலக்கியம், காவியம். அது நிறைய பேர் பெரிய புராணத்துலேருந்து பூரா படிக்கவில்லை என்றாலும் அங்குங்குமா படிச்சிருப்பீங்க. அதில் முதல் செய்யுள் என்ன சொல்லப்படுகிறது? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். பெரிய புராணத்தின் சேக்கிழார் எழுதிய முதல் செய்யுள். இல்லை, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவு உலாவிய நீள்மணி வேதியன்.
அழகில் ஜோதியன். இப்போ தான் ஒரு அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன் இந்த ஜோதியை பற்றி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை சொன்னேன் அம்மாட்ட. ஸோ இந்த அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்பு அடி வாழ்த்தி வணங்குவோம். அடி வாழ்த்தி, இந்த அடிகள் நமக்கு என்ன சொல்லித்தருது? இந்த அடிகளை வாழ்த்து வணங்குவோம் போது இந்த அடிகளில் நாம் சரணடைய வேண்டும் என்று சொல்லி தருகிறது. இந்த அடி எதற்காக இருக்கிறது? பகவானோட திருவடிகள் எதற்காக உள்ளன? அவர் நடப்பதற்கு தேவையில்லை, அவர் எங்கு நினைத்தாலும் அங்கு அவர் இருக்கிறார். அதனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு போக வேண்டிய அவசியமே இல்லை பகவானுக்கு. இப்போ நம்மளாம் எவ்வளோ நடந்து ஓடி எல்லாம் போகிறோம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. அந்த மாதிரி அன்லிமிட்டட் பகவான். அவருக்கு இங்கிருந்து அங்கே போகிறதுக்காக நடக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ திருவடி எதற்கு? திருவடி நாம் சரண் அடைவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதை தான் கம்பர் தனது ராமச்சரித்திரத்தில் மிக அற்புதமாக சொல்கிறார். முதல் ஸ்லோகம் என்ன கம்பராமாயணத்தில்? அதே உலகு தான் ஆரம்பமாகும். உலகெல்லாம் கரெக்டாக சொல்லுங்க. உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் அழித்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகு இலா விளையாட்டுடையார் அவர். அவர் யாரு? அவருக்கு தெரியாது, யாரும் சொல்ல மாட்டேங்கிறார். கம்பர் சொல்ல மாட்டேங்கிறார் அந்த ஆள் யாருன்னு. அப்படிப்பட்டவர் அவர் யாரோ, அவர் எக்ஸ்ன்னு வச்சுங்க. ஒரு எக்ஸ் ஒரு பொருள் இருக்கு, அது யாருன்னு தெரியாது, அவரும் சொல்ல மாட்டேங்கிற பேர். விளையாட்டுடைய யாரவர், அந்த தலைவருக்கு சரண் நாங்களே அப்படிங்கிற. இங்கே தான் சரண் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. இந்த சரண் நீங்கள் எங்கே எடுப்பீங்க? ஒரு ஆள்கிட்ட போய் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட சரணம் அடைகிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா எங்கே சரணம்னு எங்கே போடுவோம்? நம்ம தலையை எங்கே வைப்போம்? திருவடிகளில் இல்லையா? ஸோ இந்த திருவடிகளில் சரணம் அடைவது என்பது பழைய காலம் தொட்டு வாழ்ந்த முறை. நம்ம ராமாயணத்தை நிறைய படிக்கிறோம். லாஸ்ட் இயர்லேயும் இங்கே ராமாயணத்தை பற்றி கொஞ்சம் நல்ல விளக்கமாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நம்ம கரிஷ்டான்ஜி மாற ராமாயணத்தில் சில கதாபாத்திரங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த ராமாயணத்தில் நிறைய சரணாகதி படலம் இருக்கிறது. முதல் சரணாகதி படலம் எங்கே வருது ராமாயணத்தில்? குகன், கரெக்டு. அது ரெண்டாவது பரதன், அதுக்கப்புறம் மூன்றாவது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் படிப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கதை இருக்குது சரணாகதி கதை ராமாயணத்தில். இந்த சரணாகதி என்பது ஒரு பெரிய விஷயந்தான். இது பக்தி மார்க்கத்தில் இது ஒரு சாதாரணமாக எண்ணப்படுவது அல்ல. இப்போ நம்ம சைவ மார்க்கமாக இருக்கட்டும் வைணவ மார்க்கமாக இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே நாங்கள் பார்த்தோம்னாக்க வைணவ மதத்தில் வைணவ சம்பிரதாயத்தில் இந்த சரணாகதி என்பது மிகவும் மிகவும் ஒரு உயர்ந்த ஒரு படி, ஒரு நிலை. இதற்கு எல்லாருமே போய் நான் சரணாகதி அடைஞ்சிடறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னாக்க அந்த சரணாகதியை அடைவதற்கான அறிகுறிகள் உங்களிடம் இருக்கிறதா என்று சொல்லணும். இப்போ நம்ம சொல்லலாம், பேச்சுக்கு சொல்லலாம், ராமகிருஷ்ணர்கிட்ட எல்லாத்தையும் நான் சரணாகதி கொடுத்துட்டேன், நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது, ஒவ்வொரு செயலை பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் மனதை கொடுத்திருக்கிறீர்களா என்றால் இல்லை என்று தான் சொல்லணும். ஒரு ஆள் வந்து என்கிட்ட சொன்னார், மகாராஜ் நான் எல்லாமே குருதேவர் செயல்படி தான், இச்சைப்படி தான் நடக்கிறது என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை அப்படி சொன்னார். நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். குருதேவரோட இச்சையிலே விட்டுட்டார், அவருக்கு என்ன ஆசையோ அதுபடி நடக்கட்டும் விட்டுட்டாரு. ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் பேசிட்டு சாப்பிட்டுட்டு வெளியில் வரும்போது சொல்கிறேன், என் மனசில் ஒரு கவலை இருக்குமாற, நீங்கள் தான் போகணுன்னு. என்ன கவலை? என்ன? என் பிள்ளை மெடிக்கலுக்கு டெஸ்ட்டில் பாஸ் ஆக மாட்டேங்கிறான், 2 தடவை நீட்டில் ஃபெயில் ஆகிட்டான். அப்படின்னா இப்போ அந்த நீட்டில் அவன் ஃபெயில் ஆகிட்டான், அதுவும் ராமகிருஷ்ணருடைய ஆசை தான் என்று ஏன் எடுத்துக்கொள்ளவில்லை நீங்கள்? அப்படின்னா பாருங்கள், சரணாகதி என்பது அவ்வளோ சுலபம் இல்லை. நம்ம பேச்சுக்கு சொல்லலாம், இந்த மாதிரி சரணாகதி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் வைணவ மார்க்கத்தில் இந்த சரணாகதியை சரம நிலை, சரமம் அப்படின்னு, அது சரமம் என்றால் மிக உயர்ந்த நிலை என்று சொல்லப்படுகிறது.
இதற்கு ஒரு பெரிய விஷயமே இருக்குது. நம்ம வாயு புராணம்னு ஒரு புராணம் இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரியும். வியாச பகவான் எழுதிய 18 மகா புராணங்களில் ஒன்று வாயு புராணம். அதில் சரணாகதியை பற்றி சொல்லியிருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, நம்ம இதுக்கும் பின்னால் போனால் புராண காலத்திற்கு முந்தைய காலம் உபநிடத காலம். உபநிஷத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அங்கே சரணாகதியை பற்றியெல்லாம் பேசலை, அங்கே கடவுளுக்கு நாமமும் ரூபமும் கிடையாது, எல்லாமே வேதாந்தம் பேசப்படுகிறது, அங்கு சரணாகதி என்று ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் தவறு தான் அது. ஏனென்றால் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் என்ற உபனிஷத்தில் கடவுளை சரணடைகிறேன், சரணமகம் பிரபத்யாமி என்ற வேர்டே வந்திருக்கு. அந்த சரணம்ங்கிற வேர்டே இருக்குது. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பாடல், எந்தவித சத்சங்கம் முடியும் போது நாம் ஒரு பாடலை பாடுகிறோம். ரொம்ப அருமையான பாடல். அதை 2 விதமாக ஸ்லோவாக பாடி அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக பாடுவார். நம்ம மாத்ரு சிவானஜி உட்காண்டிருக்கார், அவர் ரொம்ப நல்லா பாடுவார். அவர் பாட்டை நான் நிறைய கேட்டிருக்கேன்னா, இந்த ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் அந்த பாட்டை பாடுறோமா இல்லையா? பாட்டு பாடிட்டு வெளியில் வந்து சரணம் போயாச்சு, சரணம் இல்லை. பாடும்போது தான் அந்த சரணம் வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோமே தவிர அந்த சரணம் என்பது என்ன என்று நமக்கு தெரியாமல் இருந்து, அதை தான் நாம் இப்பொழுது உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசை. என்ன என்றால், இந்த சரணாகதி என்றால் என்ன என்று சொல்லும்போது இந்த வாயு புராணம் சொல்லுகிறது, 6 வித குணங்கள் இருந்தால்தான் அந்த நிலைக்கு சரணாகதி என்று சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறது. இந்த குணங்கள் இல்லைன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு குணமும் இல்லைன்னாக்க நீங்கள் சரணாகதி அடைய முடியவில்லை. அதாவது சரணாகதி அடைவதற்கான நிலையை நீங்கள் எய்தவில்லை என்றுதான் பொருள். அந்த 6 குணங்கள் என்னென்ன சொல்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்லோகம் தான் அது. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஆனுகூலஸ்ய சங்கல்பக, இது வந்து முதல் குணம். 2வது குணம் பிராதிகூலஸ்ய வர்ஜனம். 3வது குணம் ரக்ஷிஷ்யதி விஸ்வாசக. 4வது குணம் கோப்திருத்வே வரணம் ததா. இது 4 முடிஞ்சாச்சு. 5வதுல சொல்கிறது ஆத்ம நிக்ஷேபக. 6வது குணம் கார்பண்யம். இந்த 6 குணங்கள் இருந்தால்தான் ஷட் விதா சரணாகதி அப்படின்னு முடிக்கிறது இந்த வாயு புராணத்தில். இந்த ஸ்லோகத்தை பலதரப்பட்ட முனி ரிஷிகள் தங்கள் எழுதும்போது இதை மேற்கோளாக காட்டியிருக்கிறார்கள். அதனால் இந்த ஸ்லோகம் ரொம்ப வேலிட் ஸ்லோகம் சொல்லலாம். ஏன்னா பெரிய பெரியவர் வேதாந்த தேசிகரே இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கார். இந்த ஸ்லோகத்தை சொல்கிறவர் இந்த மாதிரி புராணத்தில் சொல்லப்பட்டு இருக்குது. சரணாகதி என்றால் என்ன, இந்த 6 குணங்கள் இருந்தால்தான் நான் சரணாகதி அடைந்து விட்டேன் என்ற நிலையில் சொல்ல முடியும். இந்த 6 குணங்களில் ஏதாவது ஒரு குணம் உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் சரணாகதி நிலைக்கு இன்னும் வரவில்லை. அப்படின்னு இந்த 6 குணங்கள் என்னென்ன இப்படி பார்க்கலாமா? இது வெறும் ஒரு ஸ்காலஸ்டிக் ஸ்டடின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு அகாடமிக் ஸ்டடி, அந்த மாதிரி படிப்பதற்கெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை. இந்த ஒவ்வொரு குணமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ராமகிருஷ்ணர் பக்தர்களாகி, அன்னையின் பக்தராகி, விவேகானந்தரின் பக்தராகி நமது வாழ்வில் இது ஏதாவது 1ஐயாவது 2ஐயாவது 5ஆவது கொண்டு வர முடியுமா என்று பார்ப்பதற்குத்தான் நான் இப்பொழுது உங்களிடம் இந்த கருத்தை பகிர்ந்து கொள்கிறேன். முதல் கருத்து பாருங்கள், எவ்வளோ அருமையாக எழுதியிருக்காங்க. இதில் வந்து சொல்கிறாங்க, ஆனுகூல்யஸ்ய சங்கல்பக. அதாவது நமது மனசில் ஒரு சில வேலைகள் செய்யும்போது, காரியங்கள் செய்யும்போது, அதாவது கர்மங்கள் செய்யும்போது, அந்த கர்மங்கள் தானாகவே உந்தப்பட்டு செய்கிறோமா, இல்லை நாம் மனதில் நிச்சயப்படுத்த பிறகு செய்கிறோமா? இப்போ தானாகவே உந்தப்பட்டு செயல்படும் கர்மங்கள் இந்த உடலாலேயோ உள்ளத்தாலேயோ பலவிதம் இருக்கின்றன. இப்போ நம்ம டாய்லெட் போகணுன்னாக்க அது நம்ம சங்கல்பம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தானாகவே நடக்கும் அது. அதே மாதிரி பலவித கர்மங்கள். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, இன்றைக்கி 9 மணி ஆச்சு, சமைக்கணும். சமைக்கிறது என்பது என்ன? அது ஒரு செயல், அது ஒரு கர்மம். அந்த செயலை செய்யும்போது
அதை நீங்கள் இன்றைக்கி நான் சங்கல்பம் எடுத்து தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு ருட்டீனில் வந்திருக்கு இல்லையா, அதனால் நீங்கள் போய் சமையல் செய்கிறீங்க. ஆனால் ஒரு சில கர்மங்கள், ஒரு சில காரியங்கள் நீங்கள் செய்யும்போது சங்கல்பம் எடுத்து செய்ய வேண்டும். அந்த சங்கல்பம் எடுத்து செய்வது தான் நம்ம தீட்சை வாங்குவது என்பது. நீங்கள் தீட்சை வந்து கேட்டேன், மகாராஜ் வர, பெரியவர் வரார், பெரிய சுவாமிஜி வரார், நாங்கள் தீட்சை எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க இல்லையா, நாங்கள் போய் உங்களை கூப்பிடுறோமா? நீங்கள் வாங்கயா, எங்கே உட்காந்துருக்கீங்க, வாங்க இந்த தீட்சை எடுங்க நாங்கள் சொல்கிறோமா? கிடையாது. நாங்கள் வெறும் அனௌன்ஸ்மெண்ட் பத்திரம் பண்ணுறோம். இந்த மாதிரி பெரியவர் வரார், 3 நாள் இங்கே தங்கியிருப்பார், இங்கே தீட்சை என்ற ஒரு செயல் நடக்கும்னு சொல்கிறோம். ஆனால் தீட்சை எடுக்கணுமா வேண்டாமா என்று யார் முடிவு செய்யுது? நீங்கள் தான் முடிவு செய்யணும். இதுதான் சங்கல்பம் என்பது. நீங்கள் சங்கல்பம் செய்து ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அது உங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு அனுகூலம் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். இது வடமொழி சொல்லா என்றாலும் தமிழில் நாம் பல தடவை நம்ம உபயோகப்படுத்தி இருக்கிறோம். அனுகூலம். ஒரு பையன் படிக்கிறான் வச்சுங்க, அவன் இப்போ ஒரு தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கான். நீங்கள் இன்னொரு ரூமில் உட்காந்து ஜிடிவி பார்க்குறீங்க, டெலிவிஷன் ரொம்ப பெருசாக போட்டிருக்கீங்க. அவங்க பையன் படிக்க முடியுமா? அப்போ அவனுக்கு அனுகூலமாக நீங்கள் இல்லை என்று சொல்லணும். இந்த அனுகூலத்திற்கு ஆப்போசிட் ஒரு வேர்டு இருக்குது வடமொழியில், அதுக்கு பிரதிகூலம்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் பண்ணுறது என்ன? பையனை படிக்க விடாமல் பண்ணுறீங்க, அது அவனுக்கு பிரதிகூலமாகிறது. அப்போ பையன் நல்லா படித்து பாஸ் பண்ணி பெரிய ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்? அவனுக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்க வேண்டும். இப்போ நம்மெல்லாம் சரணாகதி எடுக்க போயிடும். கடவுள்கிட்ட சரணாகதி எடுப்பதற்காக நம்ம ஒரு சங்கல்பம் வேண்டும். அந்த சங்கல்பம் அனுகூலமாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், எவ்வளோ பேருக்கு இந்த செய்தி போயிருக்கு. ஆன்மீக முகாம் என்று ஒன்று நடக்கப் போகிறது கோயம்புத்தூரில். பலவித காரணங்களாக பல பேருக்கு வர முடியல ஒரு விஷயம். ஆனால் செய்தி தெரிந்த பிறகு சங்கல்பம் எடுக்காதவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது சங்கல்பம்னா ஒரு திட மனசில் ஒரு திட நினைவு, நான் போக வேண்டும் என்று நீங்கள் ஏன் நினைக்க முடியல? அப்படின்னா உங்களுக்கு அனுகூலமான அந்த சூழ்நிலையை கொண்டு வருவதற்கு, சங்கல்பம் எடுப்பதற்கு உங்களுக்கு திராணி இல்லை. உங்களுக்கு நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க, ஹஸ்பண்டில் சொன்னால் விடுவாரோ என்ன மாட்டாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உடனே பர்மிஷன் கொடுத்துருவார். சரி, அட்லீஸ்ட் 3 நாள் இவ இல்லை, தொந்தரவு இல்லாமல் இருக்கலாமே அப்படின்னு சரின்னு உடனே கொடுத்துருவார். அங்கே உங்களுக்கு தெரியல. அது இந்த சங்கல்பம் எடுக்க வேண்டியது உங்கள் நிலைமை. அனுகூலமான சங்கல்பம் நீங்கள் எடுக்கிறீர்களா? சரி, இந்த ஆன்மீக முகாத்து வந்தாச்சு. இப்போ வந்த பிறகு உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய பேர் தெரிய வைப்பீங்க. நிறைய பேருக்கு பழக்கம் வரும். இந்த பழக்கம் ஏற்பட்டு அவர்களோடு நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள்? குரு மகாராஜை பற்றியா, இல்லை சீஸ்ஃபயர் பற்றியா? எதை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள்? பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிறீங்களா, இல்லை நாட்டு நடப்பு முறை பேசுகிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுகூலமான சூழ்நிலையை நீங்கள் உண்டாக்க தவறுகிறீர்கள் என்று. ஆன்மீக முகாமில் முடிந்தவரை மற்றவர்களிடம் பேசுவதை தவிர்க்கவும். சுவாமிகளை தவிர சாதுக்களை பார்த்தால் பிரணாம் செய்து பேசலாம், கேட்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் உங்களுக்குள் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது கடவுளை தவிர வேறு பேச்சு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் சங்கல்பம் எடுக்கணும். இது அனுகூல சங்கல்பம்னு சொல்லும். அதே மாதிரி பிராத்திகூல வர்ஜனம் அப்படின்னு சொல்கிற 2வது பாயிண்ட். முதல் பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. இப்போ 2வது பாயிண்ட்டுக்கு வரும். பிராத்திகூல வர்ஜனம்னா என்னன்னாக்க, எது அனுகூலமான சூழ்நிலைக்கு நான் சங்கல்பம் எடுக்கிறேனோ அதற்கு தடைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த தடைகள் வரும்போது அதை வர்ஜனம் என்றால் அதை நிராகரிக்க வேண்டும். எப்படி நிராகரிப்பீங்க? நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, இன்றைக்கி ஆசிரமத்தில் ஒரு விழா, நீங்கள் போகிறீங்க ஆசிரமத்துக்கு, ரெடி ஆகிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வராங்க, சொல்கிறாங்க,
என்னம்மா நீ ஆசிரமத்துக்கு போகிற இன்றைக்கி ஒரு பெரிய புது படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அது டிக்கெட் எனக்கு ஃப்ரீயாக வந்திருக்கு, 4 டிக்கெட், வா நீ உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன், வா இன்றைக்கி அந்த படம் பார்த்துட்டு வரலாம். இது சரணாகதி எடுக்க போகும் நபருக்கு அனுகூலமா இல்லை பிராத்திகூலமா? சொல்லுங்கள். பிராத்திகூலம்தான். ஏனென்றால் அது அனுகூல சூழ்நிலை கிடையாது, உங்களுக்கு உகந்த சூழ்நிலை இல்லை. ஸோ அந்த சூழ்நிலையை நீங்கள் தவிர்க்க வேண்டுமா வேண்டாமா? அதுதான் பிராத்திகூலஸ்ய வர்ஜனம் அப்படி சொல்கிறது. அதாவது எந்தெந்த இந்த அனுகூலமான சூழ்நிலையை எடுத்தால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் அதை தவிர்த்து விடுங்கள். இந்த தவிர்த்து விடுவதற்கான புத்தி, அந்த மனதில் உள்ள ஸ்ட்ரெங்க், அது எப்படி வரும்னா பக்தி பண்ணத்தான் அந்த பலம் வரும். நமக்கு அந்த பலம் நமக்கு வரதில்லை. காரணம் என்ன? நம்ம மகாராஜ் முன்னால் சொன்னபடி அந்த கரெக்டாக தியானம் பண்ணி, கரெக்டாக ஜபம் பண்ணி, கரெக்டாக உபாசனை பண்ணி பக்தி பண்ணுறது விட்டுட்டோம் நம்ம. அதனால்தான் அந்த அந்த ஸ்ட்ரெங்க், அந்த சக்தி நமக்கு வருவதில்லை. இல்லை அனுகூலசிய சங்கல்ப அதுவே நடந்துடலாம், ஆனால் பிராத்திகூலசிய வர்ஜனம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை தவிர்ப்பது என்பது மிகவும் கடினம். என்னோடய ஃப்ரெண்டு என்ன நினச்சிப்பானோ, இவங்க என்ன நினச்சிப்பாங்களோ, அவங்க என்ன நினச்சிப்பாங்களோ, இப்படியெல்லாம் யோசனை பண்ணி அதை தவிர்க்க முடியாத நிலைமைக்கு நாம் விடுகிறோம். அதை தான் மகரிஷி வியாசதேவர் சொல்கிறார், அப்படி அல்ல, அதை தவிர்க்க வேண்டும். அப்பொழுது தான் உங்கள் மனதில் இந்த சரணாகதிக்காக நீங்கள் படிப்படியாக ஏறி செல்ல முடியும். இது 2வது படி. இப்போ 3வது படி பார்க்கலாம். 3வது படி என்ன? 3வது படி சொல்கிறாங்க, ரக்ஷிஷ்யதி விஸ்வாசக. இப்போ இந்த வாழ்க்கை முறையில் பலவிதமான அபாயங்கள் இருக்கின்றன. அபாயம் என்றால் என்ன? அதாவது இப்போ ரட்சணம் இல்லாத ஒரு நிலை, அதாவது காப்பாற்ற முடியாத ஒரு நிலை. இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் போகிறோம் இல்லையா. இப்போ எனக்கு திடீர்னு ஒரு ஹார்ட் வலி வந்தபோது சொன்னாங்க, நீங்கள் தனியாக எங்கேயும் போகக்கூடாது ஐயா. நான் சொன்னேன், தனியாக எங்கேப்பா போகிறேன்? ட்ரெயினில் போனேன்னாக்கா ட்ரெயினில் ஒரு 1000 பேர் இருக்காங்க. அந்த ட்ரெயினில் ஏதாவது ஆச்சுன்னு மற்றவங்களாம் பார்த்துப்பாங்க இல்லையா, ஒன்றும் கஷ்டம் இல்லை. அப்புறம் இதுக்கு மேலே இப்போ குரு மகாராஜ் எதுக்கு இருக்க? அவரோட வேலை இல்லையா? அவர் தன் பக்தனை காப்பது அவரோட வேலை. நமே பக்த பிரணஷ்யத்தின்னு கொடுத்துருக்கார். அந்த குரு மகாராஜ் அவர் கிருஷ்ணராக வந்தபோது உபதேசம் சொல்லும்போது அர்ஜுனுக்கு சொல்லியிருக்கார், நமே பக்த பிரணஷ்யத்தி ந பிரணஷ்யத்தி, என்னுடைய பக்தனுக்கு நாசம் கிடையாது, அதனால் காப்பாற்றுவார். அதனால் காப்பாற்றுறதுனால நமக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை. என்ன கஷ்டம் இல்லை? எங்கே வேணா போகலாம் தனியாக அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன். ஸோ இது விசுவாசமாக இருக்கிறதா? 3வது படி. இந்த விசுவாசம் உங்களிடத்தில் பதிந்து இருக்கிறதா, இல்லை மேலோட்டமாக நீங்கள் நினைக்கிறீர்களா? இது ஒரு பெரிய 3வது படி, ரொம்ப கஷ்டமான படி தான். கடவுள் என்னை காப்பாற்றுகிறார் என்று எப்படி உங்களுக்கு தெரிகிறது காப்பாற்றுவார் என்று? பிரகலாதனோட கதை நம்ம எவ்வளோ சின்ன வச்சுருந்து கேட்டுருக்கோம். அவனை தூக்கி கொதிக்கிற எண்ணெய் அதில் தூக்கி போடுறான் அவனோட அப்பாவே. தூக்கி போடும்போது பிரகலாதனுக்கு தெரிகிறது அந்த எண்ணெய் அப்படியே கொதிக்கிறது, ஆவியாக வந்துட்டுருக்கு. அதில் என்ன தூக்கி போட போகிறாங்க, இந்த உடல்லாம் அப்படியே செத்தே போடுவேன் அதில் அப்படின்னு தெரியும் அவனுக்கு. அது பலன் என்னன்னு தெரியும். ஆனாலும் நாராயணன் என்னை காப்பாற்றுவார் என்ற விசுவாசம் அவனுக்கு இருக்கிறது. அதனால்தான் அவனை தூக்கி போட்டது கூட அது ஒரு குளுமையான நீராக மாற்றிவிட்டார் விஷ்ணு. அந்த விசுவாசம் இருப்பதனால்தான் எந்தவித கஷ்டங்கள் வந்தாலும் என்னை காப்பாற்றுவார் என்று நீங்கள் நினைத்தால் அந்த கடவுளுக்கு காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் வருகிறது. அப்போ அவர் உங்களை காப்பாற்று.